நம்மளோட பிதாவாகும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக. ஆமீன். ஜீவனுள்ள தேவனே, இதோ எல்லாம் துதி கன மகிமையிலே எங்கள் மத்தியிலே நீ இருந்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம் தேவனே. இந்த கால வேளையிலே உங்களோட வார்த்தைக்குள்ளே நாங்கள் தியானிக்க போகிறோம் தேவனே. என்ன வசனங்கள் வார்த்தைகள் வைத்திருக்கிறையோ அது அடியேனை மூலியமாக எங்களுக்கு நீ போஷித்து தாரும் தேவனே. அந்த மன்னாவை நாங்கள் ருசிக்க அதன் மூலியமாக நாங்கள் பலனடைய உன் ராஜ்யத்துக்குள்ளே நாங்கள் நுழைய எங்களை ஆயத்தப்படுத்தும் தேவனே. ஆண்டவராகிய இயேசுவ நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமீன் ஆமீன். அல்லேலூயா. தேவன் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கால வேளையிலே ஆண்டவரோட நாள் இன்றைக்கு ஞாயிறு. ஓகே, சிலர்கள் ஞாயிற்றுக்கிழமைனாலே ஓய்வு நாள் நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. ஆனால் நம்ம ஆண்டவருக்கென்று கொடுக்குற நாள் இந்த நாள். அதனால தான் ஆண்டவர் கொடுத்துக்கிறார். ஓய்வு நாள் அன்றைக்கு என்னையே கனம் பண்ணுங்கன்ட்டு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஓய்வு நாளில் நம்ம ஓய்வு எடுக்காதபடி ஆண்டவரை கனப்படுத்துறதுக்காக இங்கே வந்திருக்கிறோம். தேவன் நிச்சயம் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. அமீன் அமீன். அல்லேலூயா. ஆண்டவர் நல்ல பெரியவராக இருக்கிறார். இன்றைக்கு வேத வசனத்தில் நாம் தியானிப்போம். நம்ம வாசிக்கப்பட்ட 3 பகுதியில் சுருக்கமாக நம்ம தியானத்தை பார்ப்போம். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியில் மத்தேயு 17ஆம் அதிகாரம் வசனம் 1-8 வரை. Jadi kita hari ini akan kita rujuk kepada 3 bacaan yang kita baca sebentar tadi. Jadi kita akan tengok apa Tuhan Yesus berkata kepada kita pagi ini. Dia itu daripada Matius 17 bilangan 1 hingga 8. ஆண்டவர் இந்த தலைப்பில் நம்ம மத்தேயு 17 பார்க்கும்போது ஆண்டவர் மலையிலே சீசர்கள் கொண்டு போகிறார். 3 சீசர்கள். அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கும்போது பேதுரு, யாக்கோப்பும் யாராவது 3 அதால் யோவான். நல்லா கவனமாக இருக்கணும். இந்த 3 பேர் எப்போதும் இயேசு கூடயே இருப்பார்கள். பேதுரு, யாக்கோப்பு, யோவான். ஓகே, இவங்க 3 பேர்த்தையும் மலை மேலே ஆண்டவர் எதுக்கு போகிறார்? மலை மேலே எதுக்கு போனார்? இந்த வசத்தில் பகுதியில் நம்ம பார்க்கும்போது அதில் கிளியராக இல்லை. ஆனால் நம்ம லூக்காவில் வாசிக்கும்போது அது குறித்து கிளியராக இருக்கும். அம்மாவா இல்லையா? எதுக்கு போகிறார்? கழுவுறதுக்கா? மறுரூபம் தான். ஜபம் பண்ண போகிறார். அவரோட நோக்கம் பிதாவோட பேச ஜபம் பண்ண அவர் போகிறார். ஓகே, அங்கே நடக்கிறது அந்த ஜபம் பண்ண சமயத்தில் தான் ஒரு சம்பவம் நடக்குது. இயேசு கிறிஸ்து நம் தேவன் மறுரூபம் ஆகப்படுகிறார். Jadi apa yang kita dapati di sini pagi ini, Yesus membawa 3 murid dia ke atas gunung. Di atas gunung kita dapati Yesus pergi ke situ untuk berdoa kepada Bapa. Jadi semasa beliau berada di situ, Yesus semasa berdoa dia berubah rupa. Jadi hari ini tajuk kita adalah berubah, மறுரூபம். அதுதான் இன்றைக்கு நம்ம transfiguration of our Lord. ஆண்டவர் மறுரூபம் ஆகிறது சம்பவம் இன்றைக்கு நாம் பார்ப்போம். வாசிமா 17 1-8 வரை. Kita baca Matius 17 ayat 1 hingga 8. 6 நாளைக்கு பின்பு இயேசு பேதுருவையும் யாக்கோபையும் அவனுடைய சகோதரனாகிய யோவானையும் கூட்டிக் கொண்டு அறிந்திருக்கும்படி உயர்ந்த மலையின் மேல் போய் அவர்களுக்கு முன்பாக மறுரூபமானார். ஓகே, அவர் முகம் சூரியனைப் போல பிரகாசித்தது. அவர் முகம் சூரியன் போல மறுரூபமாகும் போது apabila Yesus pergi di atas gunung untuk berdoa, di situ Yesus berubah rupa di hadapan murid dia mereka. Wajahnya bersinar seperti matahari pergi. வஸ்திரம் வெளிச்சத்தின் போல வெண்மையானது. pakaiannya pula putih berkilau-kilauan. Jadi ini adalah rupa Yesus apabila Yesus berdoa dengan Bapa, maknanya Yesus berbual
bercakap dengan Bapa. Dia berubah rupa dia. Jadi apa yang kita dapati di mana dia telah bersinar, wajahnya bersinar seperti matahari dan pakaian pula berputih berkilau-kilauan. Pergi. அப்பொழுது மோசேயும் எலியாவும் அப்ப இவர்கள் அந்த மறுரூபத்தை பார்க்கும்போது யாரு? பேதுரு, யாக்கோப்பு, யோவான் பார்த்து கொண்டிருக்கும் போது அங்க இன்னும் 2 பேர்கள் அங்க வர்றாரு. அதுதான் எலியாவும் மோசேயும். அங்க இயேசு அவங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறாரு, எலியாவோட மோசேஸோட. Jadi apabila Yesus berubah rupa, di mana 3 murid dia nampak perubahan itu, dan mereka juga nampak muncul pula 2 lagi wajah di situ, yaitu Elia dengan Musa. Jadi Yesus sedang bercakap dengan kedua-dua orang ini. Okey ya, terus. Pedro. Okey. ஆண்டவரே நல்லது. Enran. Jadi di sini kita nampak apabila ketiga-tiga murid itu nampak perubahan wajah dan mereka nampak kemunculan Elia dengan Musa di situ. Petrus berkata kepada Yesus, Tuhan, baik sekali kami ada di sini. Kalau engkau mau, biar ku dirikan 3 buah kemah, 1 untuk engkau dan 1 untuk Musa dan 1 lagi untuk Elia. Okey ya. Jadi selepas itu apa terjadi? Sedang மேகம் Jadi sedang Petrus berkata-kata dengan Yesus, tiba-tiba segumpul awan yang bersinar-sinar meliputi mereka. Maknanya di atas mereka awan itu tiba-tiba muncul meliputi mereka. Dari awan itu terdengar suara yang berkata, maknanya ada suara muncul keluar daripada awan itu. Dia berkata, ini anakku yang ku kasihi. Jadi Bapa itu mengisytiharkan kepada 3 murid itu, yaitu Petrus, Yakub dengan Yohan, mengatakan, mensahkan ini adalah anakku. Jadi Bapa itu mensahkan Yesus adalah anak yang mana dihantar oleh Bapa ke bumi ini. Jadi di sini Bapa mengisytiharkan dia adalah anakku yang ku kasihi. Dia memang mengasihi. He loves the son, his beloved son. Dan dengannya berkenan. Dia berkenan. So dia suka dan dia mengisytiharkan dia adalah anakku yang sah. Dan dia juga berkata, dengarlah kata-katanya. Bapa memberi arahan kepada murid-murid itu, dengarlah cakap anakku ini. அப்ப பிதானவர் மேகத்திலிருந்து ஒரு குரல் கொடுத்து அவர் அங்கீகரிக்கிறார், இது என்னோட குமாரன், அவர் மேல் நான் பிரியமாக இருக்கிறேன். முக்கியமாக இப்ப அவரை சொல்லி கொடுக்கிறது, போதிக்கிறது, நீங்க கேளுங்கள், கீழ்ப்படியுங்கள்ன்ட்டு பிதாவே அங்கீகரிக்கிறார், ஒரு கட்டளை கொடுக்கிறார். இன்றைக்கு அதே கட்டளை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு 3 சீசருக்கு வெளிப்படுத்தின பிதா இன்றைக்கும் நம்ம மத்தியில் இருக்கிறார். அவர் கொடுத்த வாக்குத்தத்தம், அவர் கொடுத்த கட்டளை இன்றைக்கும் நம்மளுக்கு உண்டாகிறது.
அது வேறு இல்லை, அது அவங்களுக்கு சொன்னதுன்ட்டு நீங்கள் நினைக்காதுங்க. இன்றைக்கும் அதே கட்டளை நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஆண்டவர் இங்கே அங்கீகரிக்கிறார். இந்த பூமிக்கு ஒரு மேசியா, பழைய ஏற்பாடு எழுதப்பட்டிருக்குது, இந்த பூமிக்கு ஒரு மேசியா வருவார், உங்களை எல்லாத்தையும் காப்பாற்ற போகிறார் அந்த மேசியா அப்படின்ட்டு சொன்ன வாக்கு தத்துவம், ப்ரொஃபசைஸ்டு த மெஸ்ஸியா who is going to come to the world is this is the son, the மெஸ்ஸியா. ஆண்டவரே அங்கே இருக்கார். ஆனால் இது பாருங்க, யூதர்கள் இதுவரைக்கும் நம்பாமல் இருக்கிறாங்க. ஆண்டவர் சொன்னப்பட்ட மேசியா இன்னும் இந்த பூமிக்கு வரல. ஏன்னா அவர்களை நினைத்துட்டார். ஆண்டவர் சொன்னார் பாருங்க, இந்த மேசியா மூலியமாக தான் நீங்கள் காப்பாற்றுற. அப்போ அந்த காலத்தில் நம்ம பார்க்குறோம், யூதர்கள் ரோமர் அதிகாரத்துக்கு கீழே மிக கொடுமையாக கொடுமைப்படுத்திருக்கிறார்கள், வேதனைகள் இருந்திருக்கிறார். ஏற்கனவே எகிப்து தேசத்தில் அடிமையாக இருந்தார். இப்போ அவர்கள் ரோமர் அதிகார கீழத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார். அப்போ இவர்களுக்கு எதிர்பார்த்த மேசியா ஒரு ராஜாவாக இந்த ரோமர் அதிகாரத்தை, the empire of the Roman will be destroyed. Jadi mereka anggap Roma yang mentakta bumi semasa itu, Mesia yang mereka menantikan akan datang sebagai raja dan akan menghukum, menghancurkan, menghilangkan orang Roma daripada negara mereka. Tetapi yang mereka nanti itu belum tiba, mereka kata. Tapi di sini Tuhan sudah hantar, Bapa sudah hantar, dan dia sudah mengisyaratkan dia adalah anakku yang ku kasihi. Yesus yang antar ke bumi ini, dia datang untuk menyelamatkan kita, bukan daripada jajahan Roma. ரோமர் அதிகாரத்திலிருந்து காப்பாற்ற போகிற மேசியா மட்டுமல்ல, அவர் நம்மளை பாவம் பிடியில் இருக்கிறோம். We are in the bondage of the sin. Kita adalah dalam genggaman dosa. Jadi anak Tuhan yang telah dihantar ke bumi ini, dia datang untuk menyelamatkan kita daripada genggaman dosa ini. இந்த பாவம் பிடியிலிருந்து விடுதலை ஆக்கதான் அந்த மேசியா இந்த பூமிக்கு வந்தார். ஏனென்றால் அதே பாவத்தில் நீ தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் போது நீ நித்திய வாழ்வு அடைய மாட்ட. You will not achieve the kingdom of God. Kamu tidak akan masuk pemerintahan Tuhan kalau kamu masih dalam genggaman dosa kamu. Jadi yang Tuhan kata, Bapa kata, yang dituliskan Mesia yang akan datang ke bumi untuk menyelamatkan orang Israel, maksudnya anak Tuhan yang telah hantar. Dia akan selamatkan kamu semua orang Israel itu daripada genggaman dosa. Orang Roma itu bukan penting. ரோமர் அதிகாரம் அவர்கள் முக்கியம் இல்லை, புரியுதுங்களா? அவர்கள் கீழே பாதத்தில் விழுந்து அவர்களை நீ வென்றதுனால அது உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போகாது. உங்களை பரலோகத்துக்கு போக நுழைய தடை பண்ணுறது உங்களோட பாவம் தான். It is your bondage of the sin which is a hindrance to you to enter the kingdom of God. So today the Messiah which the God promised to send his word is to save you from the bondage of the sin. ஆக யூதர்களை இதுவரைக்கும் தப்பாக கணக்கு பண்ணிக்கிட்டு எதிர்பார்த்துட்டு இருக்கிறார். இதுவரைக்கும் மேசியா இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்துட்டார். நம்மளுக்காக சிலுவிலே ரத்தம் சிந்தி நம்ம பாவங்களை எல்லாத்தையும் அவர் மேலே ஏற்றுக்கொண்டு நம்மளை பாவங்களை மன்னித்து பரலோகத்துக்குள்ளே நுழைய நம்மளை அங்கீகாரம் கொடுத்திருக்கிறார். He has given you the blessing, the authority to enter the kingdom of God. Jadi dia telah memberi kamu kebenaran untuk memasuki pemerintahan Tuhan. Apabila kamu percaya Yesus adalah anak Tuhan, Yesus adalah penyelamat saya, Yesus telah bangkit daripada kematian. இது நீங்க விசுவாசிக்க வேண்டும். இயேசு என் இரட்சகர், என் பாவத்தை சுமந்தவர், தேவனோட குமாரன், மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கு தேவனோட எழுத பக்கத்தில் உட்கார்ந்துருக்கிறார் என்று அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். எப்போ நீங்கள் இதை விசுவாசித்தீங்களோ நீங்கள் பரலோகத்துக்கு தகுதிப்படுகிறீர்கள். யூ ஹாவ் டு பிலீவ்
Christ has died for me. கிறிஸ்து எனக்காக மரித்தார் என்று நீங்க விசுவாசிக்க வேண்டும். தொடர்ந்து வாசிமா. சீஷர்கள் அதை கேட்டு முகம் குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இயேசு வந்து அவர்களை தொட்டு எழுந்திருங்கள், பயப்படாதீர்கள் என்றார். அவர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்க்கையில் இயேசுவை தவிர வேறொருவரையும் காணவில்லை. Amin. Jadi apabila kedengaran mendengar suara itu, para murid Yesus berketakutan lalu meniarap di tanah. Yesus datang menyentuh mereka sambil berkata, bangunlah, jangan takut. Apabila mereka menengadah ke atas, mereka tidak melihat sesiapa pun selain Yesus. ஆக இன்றைக்கு நம்ம முக்கியமாக இங்கே கவனிக்க வேண்டும். ஆண்டவரோட குரல் கேட்கும்போது இவர்கள் பயந்தார்கள். ஆண்டவர் முகத்தை பார்க்கறதுக்கு இவர்கள் பயந்தார்கள். நம்ம இந்த வார்த்தை ஏற்கனவே நம்ம எக்ஸிடஸ் வந்து யாத்திராகமம் 33:20 வாசிமா. ஏன் ஆண்டவரோட முகத்தை இவர்களை பார்க்க, kenapa mereka takut bila dengar suara Tuhan Bapa, takut untuk melihat muka Bapa, kerana di Exodus என்னது ulangan Keluaran. Okey ya. 33:20. Wasim அது. நீ என் முகத்தை காண மாட்டாய். நீ என் முகத்தை காண மாட்டாய். ஒரு மனுஷன் என்னை கண்டு உயிரோடு இருக்கக்கூடாது என்றார். உயிரோடு இருக்கணும். அப்ப தேவனோட முகத்தை நேருக்கு நேரு பார்த்தாக்கா நீ உயிரா இருக்க மாட்ட. அவர் மகிமையானது தேவனோட முகத்தை. அதனால நீங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நிறைய ஊழியக்காரர்கள் இந்த மாதிரி சாட்சி சொல்றார்கள். நான் ஆண்டவரோட தேவனோட நேருக்கு நேர் நான் பார்த்தேன், நேருக்கு நேராக பார்த்து நான் பேசினேன் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கிறீங்களா இல்லையா? இந்த சாட்சி உண்மையா? ஆண்டவர் இங்க சொல்றாரு பாருங்க, நீ என் முகத்தை நேருக்கு நேரு பார்த்தாக்கா நீ சத்துருவிடா. ஆனா இவனுக்கு தைரியமா வந்து சாட்சி சொல்றானுங்க. இதுதான் நீங்க கள்ளு போதனைகள் தீர்க்கதரிசிகள் நீங்க கண்டறிய வேண்டும். ஆண்டவரோட வார்த்தையின் பிரகாரம் பேசுறார்கள் இல்லையா? ஏன்னா அவர்கள் உண்மையிலே ஆண்டவர் தேவனை நேருக்கு நேராக பார்த்திருந்தாக்கா அவர்கள் முகம் எப்படியா மறுரூபமாகப்படும். மோசஸ் ஆண்டவரோடு 40 நாள் இரவும் பகலும் ஆண்டவரோடு சன்னிதானத்தில் ஆண்டவரோட உட்காந்து சன்னிதானத்தில் பேசியிருக்கிறார். மீண்டும் அந்த மலையை சீனாய் மலையிலேருந்து மோசஸ் கீழே இறங்கும் போது அந்த 10 கமாண்ட்மெண்ட் மட்டும் கையில் கொண்டு வரல. அங்கே கொண்டாடும் போது அங்கே ஆரோனும் இஸ்ரேல் மக்களும் மோசஸோட முகத்தை பார்க்கறதுக்கு கூட பயந்தார்கள். ஏன்? மோசஸ் மறுரூபம் ஆகினது, முகம் வெள்ளையாக மாறிவிட்டது. புரியுதுங்களா? அப்ப இந்த ஊழியக்காரர்களை ஆண்டவர் நேருக்கு நேராக பார்த்து பேசுறேன்னு சொன்னாக்கா அவர்கள் அந்த ரூபம் இருக்க வேண்டும். ஆனால் நேருக்கு நேருக்கு மோசஸ் ஆண்டவர் அழித்தார். மோசஸ் 40 நாள் இருந்தார் ஆண்டவரோட. இவங்க ஒரு நாள் கூட ஒரு வினாடி கூட ஆண்டவர் முன்னுங்க. இப்போ பாருங்க, ஆண்டவரோட அந்த வெளிச்சத்தை பார்த்து அந்த குரல் கேட்டே குப்புற விழுந்தாருங்களாம் பேதுரு, யாக்கோபும், யோவானும். அந்த தைரியம் இல்லை காக்கிறது. ஆனால் இங்கே சொல்கிறாங்க பாரு, சாட்சியை வந்து சொல்கிறாங்க, பயங்கர கனவு கண்டு இருப்பாங்க பாருங்க. கனவுல ஓகே, ஆனால் சாட்சி சொல்கிறாங்க நான் நேருக்கு நேரு நின்று பேசணுன்னு. அதுதான் என்னால் ஏற்றுக்கொள்ள முடியல. புரியுதுங்களா? வசனத்தை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். தேவனை நேருக்கு நேரு நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் மறுரூபம் ஆகப்படுங்க. ஆனால் அந்த மறுரூபம் ஆண்டவர் இயேசு பிதாவோட நேருக்கு நேரு பேசும்போது இயேசு மறுரூபம் ஆனார். புரியுதுங்களா? ஆனால் இன்றைக்கு அந்த மறுரூபம் நம்மளுக்கும் இருக்குது. அது நீங்க நம்புங்க. அது எப்ப நடக்கும் அதுதான் முக்கியம். எப்ப நடக்கும் உங்க வாழ்க்கையில மறுரூபம்? யாருக்கு கை சொல்லுங்க. When will be the transformation happen in your life? Bilakah perubahan wajah itu akan berlaku dalam kehidupan kamu? Apabila after die
மனம் மாறும்போது, மரித்த பிறகு மனம் மாறும்போது அவர் எடுக்கப்படும்போது. Okay, the transformation will happen to you when your resurrection, ஆண்டவராகிய இயேசு மீண்டும் வருகும் போது நம்ம உயிரோடு இருக்கிறோம், நம்ம மறுரூபம் ஆகப்படுவோம். இப்போ உன்னோட ஆத்மா, மரித்தவர்களோட ஆத்மா என்ன பண்ணிட்டு இருக்குதான்? நல்லா சொல்லுமா? இளைப்பாயுதா? இளைப்பாறுதல். இளைப்பாறுதுன்னா தூங்கிட்டு இருக்குது. கரெக்டு. ஓகே, சிம்பிளான தமிழ் சொன்னால் தூங்க. இளைப்பாறுதல்னா நானும் யோசிங்க, என்னது இளைப்பாறுதல்? பைபிள் விடுது. ஓகே, கரெக்டான தமிழ் இளைப்பாறுதல். நான் தான் அலப்பை தான், தூங்கிட்டு இருக்குது ஆத்மா. ஓகே, அப்போ ஆண்டவர் வருகையிலே தூங்கி கொண்டிருக்கிற எல்லாரும் என்ன ஆவார்கள்? எழுப்புவார்கள், மறுரூபமாகுவார்கள், உயிர்த்தெழுவார்கள். அப்போ நம்ம கூட ஆண்டவர் வருகையிலே சந்திப்போம் ஆண்டவரே. அப்போ ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இருக்கும்போது நம்மளும் மறுரூபம் ஆக்கப்படுகிறோம். ஆத்மா, உடம்பு எலும்பு இல்லாமல் இருக்கிற தூங்கி இருக்கிற அந்த ஆத்மா ஆண்டவர் மறுரூபமாக்குறார். அந்த ஆத்மாவை எழுப்புதல் உண்டாக்கி அந்த ஆத்மாக்கு எலும்பு செதை எல்லாத்தையும் கொடுத்து ஆண்டவர் மறுரூபமாக்கி மீண்டும் அவரோட நியாய தீர்ப்புக்கு நம்ம போகிறோம். அப்போ இன்றைக்கு கிறிஸ்து பிரியமானவர்களே, நம்ம விசுவாசிக்க வேண்டும். அன்றைக்கு மோசஸ் தேவனோடு 40 நாள் அவர் இருந்தார். அவர் மறுரூபம். ஒவ்வொரு தரம் இஸ்ரேல் மக்கள் சந்திக்கும் போது அவர்களை மோசஸ் பார்க்க பயந்தார்கள். Apabila Moses Musa berada bersama bapa di gunung 40 hari siang malam, dia tak makan apa pun tak ada, roti pun tak ada, air pun tak ada. Tuhan telah membagi dia kekuatan. Jadi apabila Musa turun daripada gunung berjumpa dengan orang Israel, mereka takut melihat wajah Musa kerana wajah Musa telah berubah menjadi putih sinar seperti matahari. Jadi dia terpaksa menutup என்ன பண்ணணுமா, முக்காடு. He has to veil, மறைக்க வேண்டிய சூழ்நிலையில். இப்போ இந்த அராப்காரங்கெல்லாம் போட்டுக்கிட்டு அந்த அராப் கட்சிங்க போட்டுக்கிட்டு நடக்கிறாருங்கள, அந்த மாதிரி மோசஸ் ஒவ்வொரு தம் ஆரோனோடும் அந்த இஸ்ரேல் மக்களோடும் பேச, அவங்க பார்த்து பயந்து ஓடுறாங்களாம் எல்லாரும். மோசஸ் கூப்பிட்றாராம், வா வா வா, நான் தான் மோசஸ்ன்ட்டு. அப்போ அவர் முக்காடு போட்டு அவர்களோடு உருவாடினார். ஒவ்வொரு தரம் ஆண்டவரோட திரும்பி மோசஸ் போய் பேசும்போது அந்த முக்காடை கழட்டி ஆண்டவரோட அவர் உருவாடுறார். அப்போ bila Musa nak berjumpa dengan bapa, dia keluarkan என்ன சொல்லுவாங்க, இது tudung தானே நம்மளால. Dia buka, dia berbual dengan bapa. Bila dia turun nak berjumpa dengan orang Israel, dia tutup tudung dia. Right? Jadi kamu juga akan berubah seperti Musa berubah bila dia berada dengan Bapa. Begitu juga Yesus berubah apabila Yesus berdoa dengan Bapa. Jadi kamu pun akan mengalami pengalaman perubahan ini apabila Yesus datang sekali lagi ke bumi untuk menghakim setiap orang. Jadi siapa yang dah meninggal pun akan bangkit dan berubah wajah dan berdepan dengan Yesus Kristus di hari kehakiman. Begitu juga kita akan menghadapi pengalaman ini. Oleh kerana kita yang suci, yang telah dibawa, நம்மளை எடுக்கப்படும், பரலோகத்துக்குள்ள எடுக்கப்படுகிறோம். பரலோகம் என்றது பரிசுத்தமான இடம். ஏன்னா தேவன் பரிசுத்தர். அப்போ நீங்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். பரிசுத்தமாக நீங்கள் வெள்ளையாக இருப்பீங்க. அப்போ நீங்கள் பரலோகத்தில் தேவனோட ராஜ்யத்துக்குள்ளே இருக்கும்போது நீங்களும் இப்போ வெள்ளையார் யாரை பார்த்து நம்ம சொல்கிறோம்? தேவதூதர்கள். நீங்களும் ஒரு தேவதூதர் மறுரூபமாகி தேவனோட இருப்பீர்கள். ஏன்னா ஆண்டவரோட பிரசன்னம் அந்த இடத்துல இருக்குது. கிறிஸ்து பிரியமானவர்களே,
இன்றைக்கு முக்கியமாக ஆண்டவர் இயேசுக்கு நீ முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அங்கே பேதுரு இயேசு பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே இயேசுவே, நாங்கள் இருக்கிறது நல்லது, இது நாங்கள் பார்த்தோம், மோசஸை பார்த்தோம், எலியாவை பார்த்தோம், உங்களையும் பார்த்தோம். அப்போ இங்கே நாங்கள் 3 கூடாரம் நாங்கள் கட்ட போகிறோம் அப்படின்ட்டு இயேசுக்கிட்டு சொல்கிறார். ஆனால் இயேசு சரி நீ கட்டுன்னு சொன்னாரா? இல்லை. Apabila Petrus berkata kita akan membina 3 kemah di sini kerana kita dapat melihat kewujudan Musa, Elia dengan Yesus. Jadi Yesus tidak benarkan kerana Yesus adalah lebih tinggi daripada kedua-dua orang itu. ஆண்டவர் இயேசு அவர்களோட மேலானவர். அவங்களோட சமமாக நீ கூடாரம் கட்ட முடியாது. அப்போ மோசஸும் இயேசுவும் சமப்படுத்துகிறங்க, ஒரே லெவலில் நீங்கள் வைக்கிறங்க. ஆண்டவர் அது முடியாதுங்க. அவருக்கு மேலானவர் தான் நம்ம ஆண்டவராக இயேசு, தேவனோட குமாரன். புரியுதுங்களா? ஆக உங்கள் வாழ்க்கையிலே சிலர்கள் ஊழியக்காரர்கள் பார்த்து ரொம்ப மேன்மையாக தூக்கி வச்சு அவங்களை கனப்படுத்துவார்கள். ஆண்டவரை மறந்துடுறாங்க. புரியுதுங்களா? சில ஊழியக்காரர்கள் அப்படி தான் வெளிப்படுத்துகிறாங்க. நான் இல்லைனாக்கா நீ பரலோகத்துக்குள்ள போக மாட்டேன் அப்படின்ட்டு கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அது தப்பு. ஆண்டவரோட சமநிலைக்கு ஊழியக்காரனுங்களை நிற்க முடியாது. ஆண்டவருக்குன்னு ஊழியம் செய்ய தான் நீ வந்த. ஆண்டவர் ஊழியம் செய்ய தான் உங்களை அழைத்தார், ஊழிய கொள்ள தான் வந்தார். நீ ஆண்டவரோட சமநிலையத்துக்கு நீ ஒருபோதும் மற்றவங்களை வைக்காதுங்க. முதலாவதாக தேவனோட ராஜ்யம் நீதியை மட்டும்தான் நீங்கள் தேட வேண்டும். ஆண்டவர் இயேசு தான் முக்கியத்தை கொடுக்க வேண்டும். இங்கே பேதுரு சொன்னபோது ஆண்டவர் சரி நீ கட்டுன்ட்டு அந்த லெவலுக்கு கொண்டு வரல. அப்போ நீங்கள் மோசஸையும் எலியாவும் ஆராதிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்குன்ட்டு ஒரு கோயில் நீ கட்டிட்டாக்க, அப்போ இஸ்ரேல் மக்களுங்களை என்ன சொல்கிற, நீ மோசஸையும் வணங்கு, நீ எலியாவும் வணங்கு, நீ இயேசுவும் வணங்கு, அந்த லெவலுக்கு கொண்டு. உங்கள் வாழ்க்கையிலும் அதே மாதிரி நீங்கள் செய்யாமல் நீங்கள் காவல் பார்த்துக்க வேண்டும். எல்லாத்துக்கும் மேலான தேவன் நம் தேவன். He is the God of God. He is the King of King. He is the Lord of Lord. There is no name above any name. ஆண்டவரோட நாமம் மேலாக நாமம் எந்த நாமம் இல்லை. புரியுதுங்களா? தேவனாக ஆண்டவர் இயேசுக்கு நீங்கள் அங்கீகரிக்கிறதாக வேண்டும். இரண்டாவதாக அந்த குரலுக்கு நம்ம பார்ப்போம். ஆண்டவர் அன்றைக்கு சீசர்களுக்கு கொடுத்த கட்டளை இன்றைக்கும் நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். புரியுதுங்களா? ஆண்டவர் சொல்றார், கேளுங்கள். இன்றைக்கு எவ்வளோ நான் பேசினேன் தேவனோட வார்த்தை, இதெல்லாம் நீங்கள் கீழ்ப்படிங்க. எனக்கு நீங்கள் கீழ்ப்படைய வேண்டாம், பாஸ்டருக்கு நீங்கள் பணிவிடை செய்ய வேண்டாம். சரிங்களா? பாஸ்டர் உயர்த்தி வைக்க வேணாம். பாஸ்டர் போதிக்கிறது தேவனோட வார்த்தை போதிக்கிறாரா அது பாருங்க. அந்த வார்த்தைக்கு நீங்கள் முதலெடுத்து கொடுத்து கீழ்ப்படிங்க. Jadi apabila kamu dengar ayat-ayat Tuhan Yesus, dengarlah kepada ayat-ayat itu dan ikutilah ayat-ayat itu. Apabila Bapa itu memberi arahan kepada murid itu, dengarlah dia. Maknanya dengar apa yang Yesus mengajar. Ikut Yesus apa dia buat. அவர் என்ன சொல்றாரோ பின்பற்றுங்க, கீழ்ப்படிங்க, கேளுங்க. அதுவாக நம்ம கிறிஸ்துவர்களாக காணப்பட வேண்டும். தேவன் இன்றைக்கு இந்த வார்த்தை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது பிறகு என்ன நடக்கிறோம், இவர்கள் பயந்தார்கள் அந்த வார்த்தை. ஆண்டவருக்கு நீங்கள் பயப்படணும். ஏன்னா அவர் மேலான தேவன், பரிசுத்த உள்ள தேவன். இருந்த போதும் பிறகு நம்ம என்ன பார்க்குறோம், பயந்து குப்புற விழுந்தார்கள். இயேசு அவர்களை தொட்டு எழுந்திரு, பயப்படாதே. ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு அதே இயேசு உங்களை பார்த்து சொல்றார், பயப்படாதுங்க, எழுந்துங்க. Do not afraid, rise. நம்மளோட தீம் ரைஸ் அண்ட் பில், அதுவும் அழிஞ்சு போச்சு, பேனர் மாற்றணும். சரிங்களா? இன்றைக்கு ஒரு நியூஸ் லெட்டரில் அதுதான் நான் போட்டிருக்கிறேன். டு நாட் அஃப்ரேட், ரைஸ். கர்த்தருக்காக இயேசுக்காக எழுந்து நம்ம பிரகாசிக்க வேண்டும். கர்த்தருக்காக நம்ம சாட்சியாக வாழ வேண்டும்.
கர்த்தருக்காக நாம் ஓட வேண்டும். கர்த்தருக்காக நம்மளோட ஜீவனை நாம் சமர்ப்பிக்க வேண்டும். நான் நிற்பதும் நேரம் மூலமாக அது வந்து கர்த்தரோட சுத்த கிருபை. அவரோட கிருபைக்காக நாம் மன்றாடுவோம், அவரோட உருவாடுவோம், அவரோட ஜெபம் செய்வோம். இயேசு சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். Do not be afraid, I am. Jangan kamu takut, saya ada bersamamu. Jadi hari ini Yesus berkata, bangunlah kamu dan ikutlah apa yang saya buat. Dengarlah apa yang saya mengajar supaya kamu dapat diambil ke pemerintahan Tuhan. நீங்கள் பரலோகத்துக்குள்ளே எடுக்கப்படுவதாக. கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு 3 காரியத்தை குறித்து அழுத்தமாக ஆண்டவர் இங்கே வெளிப்படுத்துகிறார். ஒன்று, ஆண்டவர் இங்கே உங்களுக்கு மறுரூப வாய்ப்பு கொடுக்குறார். எப்போ? ஆண்டவரோட வருகையில் உயிர்த்தெழுந்த நாட்களிலே நம்ம மறுரூபமாகணும். இரண்டாவதாக, ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு கட்டளை கொடுத்துருக்கிறார். இயேசுவை பின்பற்றுங்க, இயேசுவோட குரல் நீங்கள் கேளுங்க, அவரோட போதனை நீங்கள் கேளுங்கன்ட்டு ஆண்டவர் சொல்கிறார். மூன்றாவதாக, அதே ஆண்டவர் நம்மளுக்கு தொட்டு ஒரு தைரியத்தை கொடுக்கிறார். பயப்படாத, எழுந்து பிரகாசி, ரைஸ் அண்ட் ஷைன், நான் உங்களோடு இருக்கிறேன் கடைசி வரைக்கும், பூமி முடிய வரைக்கும் நான் உங்களோடு இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் இன்றைக்கும் நம்ம மத்தியில் இருக்கிறார். தேவன் உங்களை இந்த வார்த்தையில் பலப்படுத்துவாராக. ஆண்டவருக்காக தைரியமாக சாட்சியாக கடைசி வரைக்கும் நில்லுங்க. சரியா? கஷ்டங்கள், பிரச்சனைகள், சோதனைகள் வரும். இந்த உலகம் அதுதான். பிசாசானவன் நம்மளுக்கு பிரச்சனை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாத, நான் உன்னோடு இருக்கிறேன். Jadi si syaitan ini akan membagi kita masalah, akan bagi kita berbagai-bagai problem. Jadi Yesus berkata, jangan kamu takut, bangunlah, ikutilah ajaran Yesus, percayalah kepada Yesus, buat apa yang baik. Tuhan Yesus ada bersama kamu sehingga akhirat. Bila dia datang, kita semua akan dibawa ke pemerintahan Tuhan. அது வரைக்கும் நம்ம கட்டுக்காத்து தேவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தொடர்ந்து ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமீன், ஆமீன். ஜெபம் செய்யுமாக. ஆண்டவரே, தொடர்ந்து எங்களை நடத்தபடியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். இந்த நாள் நீ கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் தேவனே. விசேஷமாக நாங்கள் சோர்வடி நேரத்தில், பிரச்சனையான நேரத்தில் எங்களுக்கு நீ வாக்கு தத்தம் கொடுத்துருக்குற. பயப்படாத, எழுந்து பிரகாசின்ட்டு. ஆண்டவர், நீ எங்களோடு இருக்கிற கடைசி வரைக்கும், அதுக்கு நாங்கள் சாட்சியாக இருக்க எங்களை நடத்தும். குறைகளை எல்லாத்தையும் நிறைவாக்கும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன். அல்லேலூயா.